சிக்கன் பொடி மாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க. அதை எடுத்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 பல்ஸ் விட்டு நல்லா பூவாக உதிராக எடுத்துக்கோங்க. சிக்கனை வந்து நீங்கள் தண்ணியிலையும் வேக வச்சு எடுத்துடலாம், ஸ்டீம் பண்ணியும் எடுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக சாப் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கங்க. கூடவே உப்பு போட்டு வதக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. கூடவே கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கரம் மசாலா சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லா மசாலாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் மஸ்ட்டு வந்து உதிராக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக மிளகுத்தூள் போட்டு இறக்கிடலாம். சுவையான பொடி மாஸ் ரெடி.